இதுவும் ஏமாத்தோட தானே. ஏன்னா இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு இப்போ வந்து தேர்தல் ஆரம்பிக்க போன இடத்துல வந்து நீ பூஜைப்படுறது வந்து எப்படி சார் ஏத்துக்க? நீங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் பாஜக ஆட்சி வந்த பிறகு எத்தனை மருத்துவ கல்லூரி திறந்தாங்க? இல்ல நீங்க எய்ம்ஸ் சொன்னீங்களே சார், நான் கேட்கறது எய்ம்ஸ் என்ன சார்? எய்ம்ஸ் என்ன ஒரு சேட்டலைட் தயாரிக்கிற கம்பெனியா? சேட்டலைட் ராக்கெட் தயாரிக்கிற கம்பெனி? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. திமுக வந்து தமிழக மக்களுடைய பணத்தை சுரண்டதெல்லாம் நான் திரும்ப அவங்கள்ட்டே பிடிங்கி தமிழக மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. நடக்கும். எதன மூலியமா சார்? நடக்கும். வெயிட் பண்ணுங்க. தியாகராஜனை கேட்கறோம்ல, தியாகராஜன் சொல்லியிருக்கல 30,000 கோடி விசாரிப்பாங்க ஒரு காலத்துல தேவைப்பட்டா. அடுத்து 2வது டேப் வந்துச்சு, நீ 3வது 4வது டேப்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்தா என்ன ஆகும்? திமுக கட்சியே காணாம போயிடும் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆராசு சொல்லியிருக்கிறாரு, இந்தியா ஒரு நாடு இல்லைங்கிறார். பாரதியார் உயிரோடு இருந்திருந்தா கவி பாடியே அவரை கொண்டிருப்பார். உப்பு போட்டு சாப்பிடுற ஒவ்வொரு இந்துக்களும் அந்த ஆராசா சொன்னதை நினைச்சு நினைச்சு பார்த்து அவங்க மனசு வேதனை அடையுது. கேவலங்க, நல்லா ஒரு மனுஷனே கிடையாது. கிட்டத்தட்ட அது திமுக எதிர்ப்பு மாநாடு மாதிரி அடைச்சார். என்ன காரணம்? பிள்ளையார் சிலையை கையில் வைத்துக் கொண்டு களிமண் பொம்மை என்று சொல்கிற கோபுரங்களை எல்லாம் பார்க்கும்போது செக்ஸ் ஆபாச பொம்மைகள் ஞாபகம் தான் வருது என்று சொல்கிற, நெற்றியில் வைக்கிற குங்குமத்தை அந்த கூட்டத்திலே அழிக்கிற ஒரு கட்சி இந்த பண்பாட்டுக்கு எதிரான கட்சி. கூமுட்டத்தனமா பேசிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை எதுக்காம எந்த கூட்டத்தை எதுக்க பேசுறது? கடைசி நேரத்தில் ஏதாவது ட்விஸ்ட் மாறுமா? அதிமுக கூட்டணி வருமா? அது தலைவர்கள் சொல்லுவாங்க. இது வந்து தேசிய கட்சிங்க, ஒரு குடும்ப கட்சி இல்ல, ஒரு வீட்டுல உட்கார்ந்து முடிவு பண்ற கட்சி இல்ல. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு கருணாகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் பணிகள் எப்படி சார் போயிட்டு இருக்கு? ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு, உற்சாகமா போயிட்டு இருக்கு. இந்த முறை தமிழக பிஜேபி வந்து எத்தனை தொகுதியில நிக்கிற மாதிரி ஒரு ஐடியா? இன்றைக்கு தலைவர்கள் எல்லாம் டெல்லிக்கு போறாங்க. டெல்லியில போய் அகில இந்திய தலைமை, பார்லிமெண்ட் போர்டு அவங்க எல்லாம் என்ன முடிவு பண்றாங்களோ அதற்கு பிறகுதான் இதெல்லாம் அறிவிக்கப்படும். முறைப்படி எங்கள் மாநில தலைவரும் டெல்லியில் இருக்கிற தலைவர்களும் இதை அறிவிப்பார்கள். கொஞ்சம் பொறுத்திருங்க, இன்னும் ஒரு சில நாட்கள்ல அந்த முடிவு அறிவிக்கப்படும். எந்த தேர்தலும் இல்லாம இந்த தேர்தலில் வந்து நீங்க திராவிட கட்சியோட கூட்டணி இல்லாம நீங்க வந்து தமிழ் மாநில காங்கிரஸ், அதுக்கப்புறம் ஐஜேகே போன்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கிறீங்க. இந்த மாதிரி உங்க வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இல்ல, எப்பவுமே ஒரு மாற்றம் வேணும் இல்ல. மாநில தலைவர் அதானே சொல்றாரு. ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறதா அவர் பெரிய தலைவருடைய ஒரு லட்சியமாக இலக்காகவும் இருக்க முடியும். இதுதான் கூட்டணி, இந்த கூட்டணி இல்லை, இந்த கட்சி இல்லை என்ற ஒரு தெளிவான நிலை இன்னும் இல்லை. இன்னும் அகில பாரத தலைமை அறிவிக்கிற வரை நாங்கள் பொறுத்திருப்போம். அதன் பிறகு உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லுவோம். அதற்குள் இந்த கூட்டணி அந்த கூட்டணி இப்படி கூட்டணி இல்லையே அப்படி என்றால் என்ன செய்வதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இல்ல சார், இங்க எதிர்பார்த்த கூட்டணி அதிமுக வரவில்லையே. அப்படி இல்லையே, வர வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்க்கிறோம்னு நாங்க சொல்லல, எதிர்பார்க்கலன்னு சொல்லல. இது அகில இந்திய தலைமையுடைய பொறுப்புன்னு நான் தெளிவா சொல்றேன். இல்ல கடைசி நேரத்துல ஏதாவது ட்விஸ்ட் மாறுமா? எப்படி சார்? புரியல. இல்ல கடைசி நேரத்துல ஏதாவது ட்விஸ்ட் மாறுமா? அதிமுக கூட்டணி வருமா? அது தலைவர்கள் சொல்லுவாங்க. இது வந்து தேசிய கட்சிங்க, ஒரு குடும்ப கட்சி இல்ல, ஒரு வீட்டுல உட்கார்ந்து முடிவு பண்ற கட்சி இல்ல, ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்து முடிவு பண்ற கட்சி இல்ல. தலைவர்களே அவங்களே சொல்லிக்கிடுவாங்க, செயற்குழு முடிவு பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களே அறிவிப்பாங்க, பொதுக்குழு முடிவு பண்ணுவாங்க, அவங்களே அறிவிப்பாங்க. அப்படி கட்சி இது இல்ல. ஏறத்தாழ இந்தியாவில் ஒரு உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, பெரும்பான்மை மாநிலங்கள்ல ஆளுகிற கட்சி. அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவர்கள் சொல்வது எதிர்பார்க்கணும்ல. எடுத்தேன் கவிழ்த்தேன் யாரும் பேசிட முடியாதுல்ல. அதனால இன்னைக்கு தலைவர்கள் நேற்றெல்லாம் 38 தொகுதியில நேற்றும், ஏற்கனவே திருநெல்வேலியில் ஒரு 20 நாட்களுக்கு முன்பு எடுத்தப்பட்ட கட்சி நிர்வாகிகள் கேட்கப்பட்ட கருத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு அவங்க இன்னைக்கு டெல்லி போறாங்க. டெல்லி போயிட்டு வந்த பிறகு விரைவில் நல்ல அறிவிப்பு வரும். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் பலமுறை அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதிமுக வருவதற்காக எங்களுடைய கதவு ஜன்னல்லாம் திறந்திருக்கு அப்படின்னாங்க. இப்ப கடைசி வரைக்கும் இப்ப கூட்டணி இல்லை. இப்ப இந்த முறை எப்படி சார் நீங்க தேர்தலில் வந்து களம் காண போறீங்க? ஏன்னா கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா நீங்க திராவிட கட்சியில கூட்டணி வச்சுதான் பல சீட்டுகளை வந்து நீங்க வாங்கினீங்க. இந்த முறை எப்படி சார் வெற்றி வாய்ப்பு எப்படி? முதல்ல நீங்க சொல்ற கருத்து ஒரு மாற்று தவறான கருத்தை நீங்க சொல்றீங்க.
மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்காக கதவு திறந்திருக்கு, அந்த கட்சிக்காக கதவு திறந்திருக்கு, நாங்க தயாரா இருக்கோம்னு அவர் என்னைக்கும் சொல்லல. சொல்லியிருக்காரு இத சொல்லவே இல்லை. நீங்க எடுத்து காமிச்சீங்கன்னா நான் பதில் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சிருக்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் என்று சொல்லுகிற எந்த கட்சியானாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், வரவேற்போம், கொண்டாடுவோம் தான் சொல்றேன். மாற்றா நீங்க அதை கொஞ்சம் திருப்பி சொல்றீங்க. அதை தலைமை சொல்லுன்னு அவர் பல தடவை சொல்லிட்டார். இந்த கட்சியும் நிராகரிக்கவோ எந்த கட்சியும் உடனடியாக சேர்த்துக் கொள்ளவோ இங்க இருக்கிற தலைவர்களுக்கு டெல்லியில் இருக்க அகில பாரத தலைமை வழிகாட்டும். அதுவரை பொறுத்திருங்க. இடையில என்ன சொன்னாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்தியாவினுடைய பிரதமராக மீண்டும் பொறுப்பேற்க வேண்டும் என்ற மனநிலை உள்ள கட்சிகள், என்ற நோக்கம் உள்ள கட்சிகளை வரவேற்கிறோம், கதவுகள் திறந்திருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதிமுக கூட்டணி புரிவு காரணமே அண்ணாமலை அவர்கள் தானே சார்? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல பலமுறை வந்து அதிமுகவுடைய முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதாவை பத்தி தவறா பேசியிருக்காரு. பலமுறை நீங்க எந்த முறைன்னு சொல்லுங்க. இல்ல நான் பேசுற தவறு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்ல எந்த முறையை நீங்க தவறுன்னு சொல்றீங்க? ஒரு குற்றவாளி முன்னாள் முதல்வர் யார் சொன்னா? ரிப்போர்ட்டர் நீங்க கேக்குறீங்க. அண்ணாமலை அவரும் சொல்லியிருக்காரு. இல்ல நீங்க சொல்றீங்க. அந்த செய்திய ஆங்கில பத்திரிகையில போய் எடுத்து பாருங்க. நீங்க கேக்குறீங்க, ஒரு கம்யூனிகேட் செய்யணும்னு நீங்க கேக்குறீங்க. அதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவர் அன்னைக்கு இருக்கிறாரு, அந்த நிருபருக்கு பதில் சொல்றாரு. எல்லாருமே புரியாம ஒரு பொய்யான கருத்தை பரப்புறாங்க. அடுத்து அதிமுக தரப்பு என்ன சொல்றதுன்னா அதானே சார் சொல்றாங்க, கூட்டணி பிரிவு காரணம் அதானே சொல்றாங்க. அது என்ன காரணமாக இருக்கலாம்? 2026 கனவுகளா கூட இருக்கலாம். அதை பத்தி நான் சொல்ல முடியாதுல்ல. எந்த கட்சிக்கு இந்த தேர்தல் என்ன? இந்த தேர்தலுடைய நோக்கம் என்ன? பாரத பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்க வேண்டும். அது அவர் குடும்பத்துக்கு இல்ல, இந்த நாட்டுக்காக பதவி ஏற்க வேண்டும். லல்லு பிரசாத் யாதவ் சொன்ன மாதிரி அவர் குடும்பமே இல்லை. 140 கோடி இந்து மக்களும் இந்திய மக்களும் இந்த நாட்டின் மக்கள் எல்லாம் அவருடைய குடும்பம் தான். இந்த நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா சமுதாயம், எல்லா மத மக்களும் அவருடைய குடும்பம் தான். அப்படிப்பட்ட தலைவரை மீண்டும் பிரதமராக்குவதற்கு நாங்கள் உழைத்து வருவோம், பாடுபட்டு வருகிறோம். இதை தவறான நோக்கத்துல நிறைய திசை திருப்புறவங்கலாம் இருக்காங்க. இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் இல்லை. இந்த தேர்தல் எதற்கான தேர்தல்? அடுத்து கார்பரேஷன் தேர்தலில் வேற இருக்கலாம். நாங்க சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில இருந்தோம். கார்பரேஷன் தேர்தலில் தனித்தனியா போட்டிட்டோம். திருப்பி பாராளுமன்ற தேர்தலில் சேர்ந்து போடலாம், சேர்ந்து போடாம இருக்கலாம். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியான நிலை இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க, இந்த அரசியல் ஏத்துக்குது இல்ல. அந்த மாதிரி இந்த தேர்தல் என்னங்கிறது ஒரு வாரம் 10 நாட்கள்ல அகில இந்திய தலைமை அறிவிப்பார்கள். அதற்கு பிறகு நான் விளக்கம் சொல்றேன். நேற்று முன்தினம் தமிழக பாஜக பொதுக்கூட்டம் சென்னை நந்தனம் OMC நடந்துச்சு. கிட்டத்தட்ட அது திமுக எதிர்ப்பு மாநாடு மாதிரி நடந்துச்சு சார். என்ன காரணம்? முழுக்க திமுகவை எதிர்த்து பேசியிருக்காரு பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஆனா அதிமுக பத்தி ஒரு வார்த்தையோட துறக்கலையே, என்ன காரணம்? நம்ம இந்த நாட்டினுடைய எதிரியை சுட்டிக்காட்டி பாரத பிரதமர் பேசுகிறார். இந்துக்களின் கலாச்சாரத்தை, பண்பாட்டை, பழக்க வழக்கங்களை கேவலப்படுத்துகிற, கிண்டல் செய்கிற, பிள்ளையார் சிலையை கையில் வைத்துக் கொண்டு களிமண் பொம்மை என்று சொல்கிற, கோபுரங்களை எல்லாம் பார்க்கும்போது செக்ஸ் ஆபாச பொம்மைகள் ஞாபகம் தான் வருது என்று சொல்கிற, நெற்றியில் வைக்கிற குங்குமத்தை அந்த கூட்டத்திலே அழிக்கிற ஒரு கட்சி இந்த பண்பாட்டுக்கு எதிரான கட்சி, வேத மந்திரங்களை கிண்டல் செய்கிற கட்சி, சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று சொல்கிற கட்சி. இந்த கட்சிக்கு நாங்கள் எதிரியாக இருப்போம். சிறுபான்மை மக்களுக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போம். பெரும்பான்மை மக்களை அவர்களைப் போல நட்டாற்றி விட மாட்டோம். அவர்களுக்கும் நாங்கள் பாதுகாவலாக இருப்போம். இந்த அடிப்படையில ஒரு நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிரான பிரிவினைவாத கருத்துக்களை பேசக்கூடிய, இன்றைக்கு கூட ராசா MP பேசியிருக்கிறாரு, ராமர் எங்கள் எதிரிங்கிறாரு. ராமர் என்ன காஷ்மீர்ல மட்டுமா இருக்காரு? பாம்பேல மட்டுமா இருக்காரு? ராமநாத சுவாமிகள் கோயில் எங்க இருக்கு? ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகள் கோயில் இல்லையா? ஈஸ்வரன் கோயில் இங்க இல்லையா? பெருமாள் கோயில் இங்க இல்லையா? பிள்ளையார் கோயில் இங்க இல்லையா? இதெல்லாம் பிஜேபி வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. கூமுட்டத்தனமா பேசிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை எதுக்காம எந்த கூட்டத்தை எதுக்க பேச சொல்றீங்க? இல்ல சார், இந்தியா ஒரு நாடே இல்லைன்னு சொல்ற இந்த கூட்டத்தை எதிர்த்து பேசாம எந்த கூட்டத்தை எதிர்த்து பேச சொல்றீங்க? நாட்டினுடைய பிரிவினைவாதத்தை தூண்டுகிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறாரு பிரதமர். நாங்கெல்லாம் கொண்டாடுறோம், தமிழக மக்கள் கொண்டாடுறாங்க, இந்திய மக்கள் கொண்டாடுறாங்க. அப்புறம் ஏன் அவங்கள பேசுறீங்க? என்ன அவங்களதான் பேச முடியும்? 30,000 கோடி கொள்ளையடிச்சு மகனும் மருமகனும் என்ன செய்யறது தெரியாம முழிக்கிறாங்க. அப்படி ஒரு அமைச்சர் சொல்றாரு. இவங்களை எதிர்த்து பேசாம யாரும் பேசுறது? 10 அமைச்சர்கள் மேல வழக்கு, 2 அமைச்சர் பதவி காலி, ஊழல் செஞ்சதுனால
அவங்கள எதிர்த்து பேசாம யாரை பத்தி பேச சொல்றீங்க? 522 தேர்தல் வாக்குறுதியில 90% செயல்படுத்தல. அவங்கள எதிர்த்து பேசாம யாரை எதிர்த்து பேச சொல்றீங்க? இல்ல இப்ப நீங்க அதிமுக பத்தி பேசலாம். சார், நீங்க இன்னைக்கு எங்களுடைய எதிரி, எங்களுடைய இலக்கு, நாங்கள் வெற்றி பெற வேண்டிய அணி திமுக கூட்டணி கட்சிகள் பலமாக இருக்கிறோம். ஏற்கனவே 38 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அவங்கள வீழ்த்த வேண்டியது எங்க இலக்கு. எங்களுடைய பயணம், எதிர்ப்பு எல்லாம் அவங்களை நோக்கி இருக்கிறது. என்ன தவறு? அதை தவறுன்னு சொல்ல உங்களுக்கு யாருக்கு உரிமை இல்லை. நீங்க ஏன் கம்யூனிஸ்ட் எதுக்கல? நீங்க ஏன் வைகோ எதுக்கல? நீங்க ஏன் அதிமுக எதுக்கல? நீங்க ஏன் காங்கிரஸ் எதுக்கல? இதெல்லாம் கேள்வி கிடையாது. இல்ல சார், கேள்வி இல்ல சார். என்னன்னா முழுக்க முழுக்க திமுக அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. அதை பத்தி உங்களுக்கு என்ன? நான் சொல்றேன், திமுகவை ஏன் எதுக்குன்னு பட்டியலே போட்டாச்சு. அப்புறம் என்ன? இல்ல ஒருவேளை அதிமுக ரகசிய கூட்டணி எது இருக்கா சார்? தேர்தலுக்கு பின்னாடி ஏதோ கூட்டணி வைக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? அதெல்லாம் என்ன இதெல்லாம் ரகசிய? இல்ல ஒரு வாரத்தோட வழியா இது என்ன ரகசிய கூட்டினா வீட்டுக்குள்ள? ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் மோடியை பத்தி விமர்சிக்கிறதே கிடையாது. இங்கிட்ட ஒரு பக்கம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதிமுக பத்தி ஒரு வாரத்தோட பேச கிடையாது. அவங்க பேசுறாங்க, அவங்க நிறைய சொல்றாங்க. நாங்க கூட்டணியில இல்ல, அதுல இல்ல. அவங்க எல்லாம் பேசத்தான் செய்யறாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் அகில பாரத தலைமை முடிவு செய்து சொல்வதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். திமுகவை ஏன் எதுக்குறீங்கன்னா, திமுக இந்த நாட்டினுடைய பிரிவினை சக்திங்கிறத இன்னைக்கு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆர்.ஆர். சொல்லியிருக்கிறாரு, இந்தியா ஒரு நாடு இல்லைங்கிறார். பாரதியார் உயிரோடு இருந்திருந்தா கவி பாடியே அவரை கொண்டிருப்பார், அறம்பாடியே கொண்டிருப்பார். செக்கிழுத்த வ.உ. சிதம்பரனாரை பத்தி ஆராசா என்னைக்கு படிச்சது இல்லை. 9 ஆண்டுகள் சிறைச்சாலையில சுதந்திரத்துக்கு போராடிய காமராஜரை பத்தி ஆராசா என்னைக்கு நினைத்ததே இல்லை. அவங்கள ஒரு குறுகிய எண்ணத்தோடு, பிராந்திய உணர்வோடு இந்த மக்களை, இந்த நாட்டை வஞ்சிக்கிற செயலை தொடர்ந்து செய்யறாங்க. அதனால திமுக ஜெயிக்க கூடாதுன்னு நாங்க எதுக்குறோம். ஊழல் செய்யறாங்க, ஊழல் அமைச்சர்கள் பதவி இழக்கிறாங்க, அதனால தாக்குறோம். இதுல என்னங்க இருக்கு? ஏன் அவங்கள மட்டும் தாக்குறீங்க, அவங்கள மட்டும் தாக்குறீங்கல்ல, என்ன இருக்கு? ஒண்ணு சார், இப்ப அதிமுக பல்வேறு அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட குற்றவாளிகள் இருக்கட்டும், பல்வேறு அமைச்சர்கள் இன்ன வரைக்கும் உழவதையா தான் இருக்காங்க. ஆனா அவருக்கு மேல எந்த ஒரு ரைடும் போல இருக்கு, வழக்கு இருக்கு, தண்டனை பெற்றா போறாங்க. அவங்க மேல வழக்கு போட்டது தப்பு, நாங்க ஏதாவது அவங்களுக்கு சாதகமா கருத்து சொல்றோமா? அதெல்லாம் கிடையாது. இல்ல இப்ப திமுக அமைச்சர்கள் திமுக தமிழக மக்களுடைய பணத்தை சுரண்டதெல்லாம் நான் திரும்ப அவங்கள்ட்டே பிடுங்கி தமிழக மக்களே கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. நடக்கும். எதன முடியுமா சார்? நடக்கும். வெயிட் பண்ணுங்க. தியாகராஜனை கேட்கிறோம்ல, தியாகராஜன் சொல்லியிருக்காரு 30,000 கோடி விசாரிப்பாங்க ஒரு காலத்துல தேவைப்பட்டா. அவங்க அமைச்சர் தானங்க சொல்லியிருக்கிறாரு. அவங்க அமைச்சர் என்னைக்காவது இல்லைன்னு மறுத்திருக்கிறாரா? அடுத்த 2வது டேப் வந்துச்சு, நீ 3வது 4வது டேப்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்தா என்ன ஆகும்? திமுக கட்சியே காணாம போயிடும்னு நினைக்கிறேன். அதனால அவங்கள்ட்ட கேளுங்க. இதெல்லாம் எங்களை கேட்கறத விட அவர்கிட்ட போய் கேளுங்க. 30,000 கோடி எப்படிங்க சம்பாதிக்க முடியும்? லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல, அனுமதி கொடுக்கறதுல, கட்டடம் கட்டுறதுல, அரசு ஊழியர்கள் நியமிக்கிறதுல பலவிதமான ஊழல்கள் நம்ம அந்த காலத்துல இருந்து பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? எப்படி இந்த பணம் சேர்ந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு 30,000 கோடி நீ எந்த கணக்குல சொல்றாருன்னு தெரியாது. நீங்க பழனிவேல் தியாகராஜனை கேளுங்க. அப்படி பணம், மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டா திரும்பி அவங்கள மீட்கிறது இல்லையா? ஒரு பேங்க்ல பணத்தை கொள்ளையடிச்சிடா, சொத்துக்கள் எல்லாம் வித்து திரும்பி வாங்குறது இல்லையா? ஆனா மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டா, நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? இல்ல சார், எல்லாமே ஃபேக். நான் சொல்லல சார், பிஜேபி நிர்வாகி சொல்லல, திமுக அமைச்சர் சொல்றாரு சார். அதுக்கு பதில் அவர்கிட்ட கேளுங்க சார். இல்ல என்னோட ஆடியோல தானே சொல்றாரு, அது மறுப்பு தெரிவிக்கிறாரு. நான் சொல்லி வழக்கு போடட்டும், பார்ப்போம். நாங்க தான் கேட்டாரு எங்க தலைவர். உண்மையான குரலை செக் பண்றதுக்கு ஒரு பரிசோதனை இருக்கு. அண்ணாமலை அவர்களே சொன்னாங்க, நான் பேசுறேன், அது ஆடியோ எடுத்துக்குங்க. அந்த ஆடியோ ஏன் இல்லை, ஏன் என்னுடைய வாய்ஸ் இல்லைன்னு நான் மறுக்கிறேன், நானே திருப்பி மறுத்து பேசுறேன், அதையும் சோதனை பண்ணுங்க. 2 வாய்ஸையும் ஒட்ட வச்சோம்னா தெரிஞ்சிடும், ஒப்பிட்டு பார்த்தால் எது உண்மையான வாய்ஸ்ன்னு. 2 வாய்ஸும் உண்மையானதுன்னு ப்ரூஃப் ஆயிடும். பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசியதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே டைலாக்கு திருப்பி பழனிவேல் தியாகராஜனை பேச வைங்க. உண்மையான குரலை அறிகிற சோதனையை செய்யுங்க. செஞ்சீங்களா? செய்யறதுக்கு துணிச்சல் இருக்கா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு? அதை விட்டுட்டு என்னென்னமோ கதை பேசிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி போகும் சார். ராசா சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி இந்த முறை ஜெயிச்சா மோடி கண்டிப்பா ஜெயிலுக்கு போவாரு அப்படின்னு இருக்காரு. ஏற்கனவே திகார்ல இருக்கிறவர், மறுபடியும் அங்க சிறைச்சாலை தயாரா இருக்கு. திருப்பி அவர் திகாருக்கு என்னைக்கு போகிறாங்கிற டேட்டு கடவுளுக்கு தான் தெரியும். சீக்கிரம் வந்துடும். ஏன்னா மறுபடியும் 2G விசாரணை தொடங்கிருச்சு. கனிமொழி ஆராசாவும் திருப்பி தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருந்தால் அவர் திகாருக்கு தான் போகணும். அந்த வைத்தறிச்சல், ஐயோ நம்ம திகாருக்கு போறோமே, இன்னும் 4 பேரை சொல்லுவோம்னு சொல்றாரு. அவங்களுக்கெல்லாம் புத்தி பேதலிச்சிருச்சு. அசைக்க முடியாத ஒரு உலக தலைவனா மோடி மாறி இருக்கிறாரு.
மோடியை நம்ம எப்படியெல்லாம் குறை பண்ணி பேசலாம்னு பார்த்தோமே, இப்ப அவரை பத்தி குறை சொல்லி பேசினா மக்களை ஏத்துக்க மாட்டாங்க போல தெரியுது, தமிழ்நாட்டு மக்களை ஏத்துக்க மாட்டாங்க போல தெரியுது அப்படின்னு வயிற்றுச்சல ஏதோ புத்தி பதிலிச்சு பேசுறாங்க. அவர் பேச்சுக்கெல்லாம் பதில் சொன்னா நியாயமே இல்லை, அது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராமர் எங்கள் எதிரின்னு சொல்ற ஆள்கிட்ட எல்லாம் நாங்க ஏங்க பேசணும்? அந்த ஆளுக்கெல்லாம் ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. ஒரு தகுதி தரம் தன்னுடைய பதவிக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி, அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படுவேன் என்று சொன்ன உறுதிமொழி ஏற்ற ஒரு எம்பி ராமர் எங்க எதிரின்னு சொல்றாருன்னா இந்த ஆள்கிட்ட என்னங்க இந்த ஆளுக்கு கருத்து சொன்னா நல்லா மனுஷன் கிடையாது. உப்பு போட்டு சாப்பிடுற ஒவ்வொரு இந்துக்களும் அந்த ஆராசா சொன்னதை நினைச்சு நினைச்சு பார்த்து அவங்க மனசு வேதனை அடையணுங்க. கேவலங்க, நல்லா ஒரு மனுஷனே கிடையாது. இன்னொரு திமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்துல ஏதாவது ஒரு தொகுதியில என்ன டெபாசிட் வாங்கட்டா நான் அரசியல் வாழ்க்கையை விட்டு போறேன் அப்படிங்கிறாரு. பாவம், அனிதா ஏதோ அவர் பிழைப்பு நடத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. அவர் மேலேயும் அடுத்து கேஸ் இருக்கு. பாவம், பொறுங்க கொஞ்ச நாள் எங்க இருந்து சொல்றான்னு பாப்போம். சார் மொத்த அமைச்சர் கேஸ் இருக்கு கேஸ் இருக்கிறீங்க. கேஸ் நாங்க போட்ட கேஸ் இல்லைங்க, பாஜக கேஸ் போட்டுச்சு. இதே லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க மேல 10 பேர்ல போட்டாங்க, இவங்க மேல போடுறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தா அது விடுதலை ஆகுறாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தா இது விடுதலை ஆகுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. இன்னைக்கு கேஸ் இருக்கு. இன்னைக்கு பொன்முடி வழக்கு, செந்தில் பாலாஜி வழக்கு பிஜேபியா போட்டுச்சு, அண்ணாமலையா போட்டாரு. என்னங்க நீங்க, வழக்கு வருது, நீதிமன்றம் சொல்றதை நாங்க கேட்கிறோம் பாக்குறோம். ஐயோ இவ்வளவு பெரிய தட்டுறோமா, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்களான்னு பொதுமக்கள் மாதிரி தான் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இல்ல சார், நடவடிக்கை ஃபுல்லா திமுக மேல தானே போயிட்டு இருக்கு சார். நடவடிக்கை அவங்க மேல வழக்கு இருக்கு, குற்றம் பண்ணிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க. வழக்குக்கு சாட்சிகளையும் டாக்குமெண்ட்ஸையும் அதுக்குள்ள தஸ்தாவேஜுகளும் காவல்துறை ஒப்படைச்சிருக்கு. நாங்க பிஜேபிக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல சார், தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு, அப்படிங்களா கூட்டணி இல்லையா பாத்துக்கலாம் அப்படின்னு மிரட்டி இருக்காரு சார். இடி இருக்கு, ஐடி இருக்கு, கூட்டணி இல்ல, ஐடியா அதெல்லாம் கிடையாது. சும்மா போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிலாம் அதுவும் சொல்லல. அனிதா ராமகிருஷ்ணன், ஐ பெரியசாமி, தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், ரகுபதி, இப்ப பொன்முடி, செந்தில் பாலாஜி, வரிசையா இருக்குங்க. இதெல்லாம் இப்ப இல்லைங்க, 10 வருஷம் 8 வருஷம் 7 வருஷமா நடந்துட்டு இருக்குங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அவங்க குற்றமற்றவர்கள்லாம் விடுதலை பெற்று வரட்டும். குற்றமற்றவர்கள், குற்றம் உள்ளவங்கன்னா ஜெயிலுக்கு போகட்டும், பதவி இழக்கட்டும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு அண்ணாமலைக்கும் இதுக்கும் பிஜேபிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இல்லை, ஒரு கருத்து அவரே சொல்லியிருக்காரு சார். இடி ஐடி எல்லாம் நம்ம பக்கம் இருக்கு சார், நடந்துகிட்டு இருக்குல்ல சார். இடி சொல்றதுல நீங்க நம்புறீங்களா? இடி 32 லட்சம் யூனிட் மணல் அள்ளி இருக்குன்னு சேட்டலைட்டை வச்சு நம்ம ஐஐடி வச்சு செக் பண்றாங்க. நான் 3 லட்சம் யூனிட் மணல் அள்ளி இருக்குன்னு சொல்றான். சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க ஏன் உங்களுக்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. இதுதான் தமிழ்நாடு. மக்கள் பணத்தை, செல்வத்தை, கனிம வளத்தை கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டத்துக்கு நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்து கைதட்டி கேட்டா நீட்டு மண்ணாங்கட்டி மத்திய அரசு வஞ்சிக்குது, எங்களை கவுத்துது, எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு பொய்யான வதந்திகளை பரப்பிக்கிட்டு பொழப்ப ஓட்டிட்டு குடும்ப அரசியல செழிக்கிறாங்க. ஸ்டாலின் குடும்ப அரசியல செழிக்கிறார்னா டிஆர் பாலு பையன் அமைச்சர், துரைமுருகன் பையன் எம்பி, பொன்முடி பையன் எம்பி, ஐ பெரியசாமி பொண்ணு கீதா ஜீவன் அமைச்சர். தானங்க இங்க நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கை கட்டி கை தட்டணும், வேடிக்கை பார்க்கணும், படம் போடுவீங்க, நடந்து வர்ற மாதிரி காட்டுவீங்க, கொடி ஆட்டுவீங்க. இதுக்கெல்லாம் ஏமாறணும், தவறுகளை சுட்டி காட்டினா எதிர்கட்சி போய் சொல்லுதுன்னு சொல்லணும், உடனே மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு சொல்லணும். எல்லாம் காமெடி நடந்துட்டு இருக்கு. அந்த காமெடிஸ் எல்லாம் முடியப்போது வேடிக்கை பாருங்க. பிரதமர் மோடி அவர்கள் நேற்று முன்தினம் மேடையில பேசும்போது மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள்லாம் தமிழக அரசு முட்டுக்கட்டை போடுது அப்படிங்கிறாங்க. என்ன மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை தமிழக அரசு முட்டுக்கட்டை போட்டது? நான் உங்கள்கிட்ட ஒரு திட்டம் கேட்க சொல்றீங்களா? ஒரு பைக்ல உங்க நண்பர் போறாரு, அவர் விபத்துல, கடவுள் நிறைய விபத்து நடக்குது, இறந்து போயிடுறாரு. மத்திய அரசு அவருக்கு எவ்வளவு இழப்பீடு கொடுக்குது, அதுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. ஏன்னா நான் தான் இந்த மாதிரி மறைக்குதான், திமுக அரசு மறைக்குதான். ஆமாங்க, நாங்க எவ்வளவோ சொல்றோம். அவங்க அதை பத்தி ப்ரொமோட் பண்ணி கொண்டு போக கூடாது. டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல இன்னைக்கு நடக்கும், மகாராஷ்டிராவில் நடக்கும், ஒவ்வொரு மாநிலத்திலையும் அது நடக்கும், குஜராத்ல நடக்கும். இதை நீங்க கொடுக்க வேண்டியது ஆண்டுக்கு 20 ரூபாய். எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு 20 ரூபா ஒரு டீ குடிக்கிற செலவு. அதுவும் சின்ன டீ கடையில் டீ குடிக்கிற செலவு. நமக்கு உயிருக்கு ஆபத்துனா 2 லட்சம் மோடி பேங்க் அக்கௌண்ட்ல கொடுக்குறாரு. கை கால் அடிபட்டா 1 லட்சம் பேங்க் அக்கௌண்ட்ல கொடுக்குறாரு. நமக்கு ஆயில் இன்சூரன்ஸ் எவ்வளவு? வெறும் 20 ரூபாய் வருஷத்துக்கு.
ஆண்டுக்கு 48 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறோமே, தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ப்ரொமோட் பண்ணிருக்கா? இன்னும் விடுபட்டவங்க எல்லாம் சேர்த்திருக்கா? பிஜேபி சார், ப்ரமோட் பண்ணிருக்கேன் சார். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு 15 லட்சம் வீடு கட்டி கொடுத்திருக்கோமே, இன்னும் எத்தனை குடிசை வீடு இருக்குன்னு கணக்கு சொல்றீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன் எல்லா குடிசை வீடுகளையும் மோடி வீடுன்னு மாத்தி வீடு கட்டுற அவங்க கொடுக்குற பணத்தெல்லாம் வீடை கட்டி கொடுக்க வேண்டியதானே? அனிதா படத்தை வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க ஊர்ல. ஒரு அப்பாவி பொண்ணு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட வச்சு அதுக்கு வயசே வரல, சுப்ரீம் கோர்ட்ல கேஸே போட முடியாது, வயசு இல்லாமன்னு அனுப்பிட்டாங்க. அப்படி ஒரு பெண்ணுக்கு மனசளவுல பாதிப்பை ஏற்படுத்தின பிறகுதான் அந்த பொண்ணு தற்கொலை. அதுக்கு காரணம் திமுக தாங்கிறது உலகமே பேச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரி பிளாக்ல ஒரு பேர் வைக்கிறீங்க. எவ்வளவு பெரிய அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க வேண்டிய கவர்மெண்ட் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. இப்படி மத்திய அரசுடைய பல திட்டங்கள் வெளியில வரல. இல்ல சார், இது பிஜேபி வெளிக்கொண்டு வரலையே சார். நாங்க வெளிக்கொண்டு வர்றோம், பேசுறோம். அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மக்களுக்கு இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லணும்ல. ரேஷன் கடையில முதலமைச்சர் படத்தை வைக்கிறீங்க. 30 கிலோ அரிசி 20 கிலோ அரிசி மத்திய அரசு இலவசமா கொடுக்குது, அதைத்தான் நீங்க மஞ்ச பையில போட்டு கொடுக்குறீங்கன்னு பிரைம் மினிஸ்டர் படத்தை வச்சா நீங்க கொடுக்குறீங்களா? 100 நாள் சம்பள திட்டம் ஒரு நாள் லேட் ஆனா நீங்க உடனே ரிப்போர்ட் பண்றீங்க. 100 நாள் சம்பளத்தை பிரதமர் தான் கொடுக்குறாரு, நீங்க ஒரு நாள் சொன்னீங்களா? சொல்லுங்க பாப்போம். கிடையாது. பார்ப்போம் எத்தனை நாளைக்கு ஏமாத்துவாங்க, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இந்த தமிழ்நாட்டிலே நம்ம பார்ப்போம். 5 வருட காலம் அமைதியா இருந்துட்டு இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை ஆரம்பிக்கிறது தேர்தல் நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஏமாத்தவில்லை தானே? ஏன்னா இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு இப்ப தேர்தல் ஆரம்பிக்க போன இடத்துல நீ பூஜை போடுறது எப்படி சார் ஏத்துக்கிறாரு? நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டுல இந்தியால பாஜக ஆட்சி வந்த பிறகு எத்தனை மருத்துவக் கல்லூரி திறந்தாங்க? இல்ல நீங்க எய்ம்ஸ் சொன்னீங்களே சார். நான் கேட்கறது எய்ம்ஸ் என்ன சார்? எய்ம்ஸ் என்ன ஒரு சேட்டலைட் தயாரிக்கிற கம்பெனியா? சேட்டலைட் ராக்கெட் தயாரிக்கிற கம்பெனி? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சேட்டலைட் ராக்கெட் தயாரிக்கிற கம்பெனியா எய்ம்ஸ்? வாட் இஸ் திஸ்? என்னன்னு சொல்லுங்க. 5 வருடமா சார் அது என்னன்னு சொல்லுங்க பிரதர். அது என்ன சார் அது? எய்ம்ஸ்னா என்ன? வாட் இஸ் எய்ம்ஸ்? என்ன பேசாம இருக்கீங்க? மக்களுக்கு தெரியணும் இல்ல, என்னன்னு சொல்லுங்க. எய்ம்ஸ்னா என்ன சார்? என்ன பேசாம இருக்கீங்க? எப்படி? எய்ம்ஸ்ங்கிறது ஹாஸ்பிடல் சார். ஹாஸ்பிட்டல், மருத்துவக் கல்லூரி. மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. பிரதமர் தமிழ்நாட்டுக்கு பிஜேபி ஆட்சி வந்த பிறகு எத்தனை மருத்துவக் கல்லூரி தொடங்க அனுமதி கொடுத்திருக்கிறார், அதுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். எத்தனை மருத்துவக் கல்லூரி தொடங்கி இருக்கு சார்? சார் நான் கேட்டதுக்கு நீங்க தெரியாமலாம் தெரியலன்னு சொல்லுங்க. பிஜேபி ஆட்சி வந்த பிறகு 3 மருத்துவக் கல்லூரி திறந்திருக்கு. பிஜேபி ஆட்சி நேரடியா 11 மருத்துவக் கல்லூரிக்கு புதிய அனுமதி கொடுத்திருக்கு. 14 மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு. எல்லாமே ரன் ஆகுது, நடக்குது. இதை பத்தி பேச மாட்டீங்க. 14 மருத்துவக் கல்லூரியை விட்டுட்டு ஒரு மருத்துவக் கல்லூரி தாமதமானதை மட்டும் நீங்களும் அரசியலுக்கு பயன்படுத்தி. இல்ல சார், நீங்க தான் சொன்னீங்க நீங்களும் அரசியலுக்கு சார். நீங்க தான் சொன்னீங்க நாங்க வந்தோட எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கிரோம் அப்படினீங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் வெக்க சூடு மானம் இருந்தா 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, காங்கிரஸோட கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்கல்ல, உங்க ஆதரவோட தானே அவங்க ஆட்சி நடத்தினாங்க. ஒரு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்ற 25 கால தமிழக மக்களுடைய கோரிக்கைகளை நீங்க என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு இப்ப சொல்ல வெக்கமா இல்ல? எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுன்னு திட்டம் போட்டோம். புதுக்கோட்டையா, சேலமா, திருநகர், மதுரை, ஒரு வருஷம் போச்சு. ஒரு வருஷம் போன பிறகு கொரோனா 2 வருஷம் ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பிச்சிச்சு. இதெல்லாம் கழிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனை அதுதான், பெரிய கல்லூரி இதுதான். கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்கிறதை மனசுல வச்சுக்கோங்க. இல்ல சார், அந்த கொரோனா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் ஒரு ராயப்பேட்டை இல்ல சார், ராமர் கோயில் திறந்தீங்க, அப்பெல்லாம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரீங்க. ஆனா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் லேட் பண்ணீங்கன்னா கேக்குறாங்க. கற்பனையில நீங்க மக்களை ஏமாத்துறதுக்காக உங்களை மாதிரி ஊடகங்கள் சில விஷயங்களை பேசுறீங்க. ராமர் கோயிலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல சார், நீங்க ராமர் கோயில் என்ன மத்திய அரசு பணம் கொடுத்து கட்டுதா? கடன் வாங்கி கட்டுதா? நாங்க உதயநிதிட்ட காசு வாங்கி கட்டுறோமா? ராசாட்ட காசு வாங்கி கட்டுறோமா? மக்கள் கொடுத்த பணத்தை வச்சு கட்டுறாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரு அரசு திட்டத்துக்கும் ராமர் கோயிலுக்கு பேசுறது இதெல்லாம் நய வஞ்சகங்க. இந்து மக்களை கேவலமா நினைக்கிறீங்க, இந்து மக்களை இழிச்சவாய நினைக்கிறீங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. அடுத்த கேள்வி போ. நான் சொல்றது ஒரு மருத்துவக் கல்லூரி தாமத ரைட்டு. 2 ஆண்டு கொரோனா பிரச்சனை உலகத்துக்கே தெரியும். ஒரு ஆண்டு எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது மாத்தி மாத்தி போட்டி போட்டாங்க. 3 வருஷம் போயிருச்சு. இன்னைக்கு நடந்த எல்என்டி யாரு? இந்தியாவில் இருக்கிற பெரிய நிறுவனங்களை எல்லாம் அமைப்புகளை உருவாக்கியது எல்என்டி.
இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க. 26க்குள்ள கட்டடம் முடிஞ்சிடும், மருத்துவமனை தொடங்கப்படும். ஆனால் கல்லூரி மாணவர்கள் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். இதுல போலித்தனமா மக்களை ஏமாத்துற மோசடி எல்லாம் எடுபடாது. தொடர்ச்சியா சந்திப்பு சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.